நமக்கு பிடிச்சவங்க நம்மள எப்பவுமே ஒரு செல்ல பேரை வச்சுதான் கூப்பிடுவாங்க. நானும் கௌதம் அப்படிதான் செல்லம், பேபி, பாப்பா எல்லாம் கூப்பிடுவேன். ஆனா அவனும் இருக்கானே, ஐயோ அத நான் எப்படி சொல்ல. செல்லமா கூப்பிடுடான்னு சொன்னா கொத்தமல்லி, மைதா மாவு, இட்லி துணி எல்லாம் கூப்பிடுவான். ஒரு நாளைக்கு மினிமம் 5 செல்ல பேராவது வைப்பான் எனக்கு. அவன் கண்ணுக்கு எதெல்லாம் தெரியுதோ அதான் அன்னைக்கு என் செல்ல பேரு. ஆனா அந்த வார்த்தைகள் கூட அவ சொல்றப்போ நல்லாதான் இருக்கும். இன்னைக்கு ஃபுல் டே சார் என்கிட்ட பேசல. மெசேஜ் அனுப்பினாலும் ரிப்ளை இல்ல. திமிர் ஓவர் ஆயிடுச்சு. வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. ஒரு கவிதை எழுதுன, நல்லா இருக்கான்னு படிச்சு சொல்லுடி என் சிப்ஸ். இத நான் படிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். அவனுக்கே கால் பண்ணிடுவோம். அதுக்குள்ள படிச்சிட்டியா? எங்க, எப்படி படிக்கிறதுனே தெரியல எனக்கு. எங்க படிச்சு காட்டு. ஒவ்வொரு நொடியும் உன்னை பற்றி. ஐயே, அது கவிதடி. மெசேஜ் படிக்கிற மாதிரி படிக்கிற. தெரியுதுல்ல, அப்ப மூடிட்டு படிச்சு காட்டு. ஒவ்வொரு நொடியும் உன்னை பற்றி கவலைப்பட்டவளே தாய் ஒருத்தி, இன்பத்திலும் துன்பத்திலும் தோள் கொடுத்து காத்து வந்தாலே தாய் ஒருத்தி, உலகமே உன்னை விரட்டினாலும் தோள் கொடுத்து காப்பவளே தாய் ஒருத்தி, உயிரையும் உடலையும் பணைய வைத்து பெற்றெடுத்தாலே உன்னை தாய் ஒருத்தி. என்னடி சைலண்டா இருக்க, புரியுதா? எனக்கு வார்த்தைகள்லாம் புரியுது, ஆனா கவிதை புரியல. சுத்தம். நான் பேசாம பாடியே காட்டிடலாம். இதோ வரேமா. சீக்கிரம் பாடி காட்டு, அம்மா கீழே கூப்பிடுறாங்க. லூசு, ஒன்னும் அவசரம் இல்ல. நான் நாளைக்கே பாடி காட்டுறேன். நீ கீழே போ.